الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. பரீட்சை எதோட முடிச்சோம்? 15ல முடிச்சோம் மார்ச். இப்போ கடைசியா வந்து ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த இதோட முடிச்சு நினைக்கிறேன். நம்ம ஹுசைன் ரலியல்லாஹு வந்து கொலை செய்யறது அதோட முடிச்சோம். இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு வந்து கொலை செய்யப்பட்ட அந்த விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா பக்கமும் பரவரவை மாதிரி கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு. இப்ப மக்களுடைய அந்த பார்வை எல்லாமே கோபம் எல்லாம் யார் பக்கம் திரும்புது அப்படின்னு சொன்னா ஹலீஃபா பக்கம் திரும்புது. எசீத் தான் கொலை செய்ய சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எசீத் இப்னு முஆவியா அவங்க மேல திரும்புது. இப்ப இந்த நேரத்துல தான் வகாத்து ஹர்ரா அப்படின்னு ஒரு போர் வருது. இந்த வகாத்து ஹர்ரா அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை, அதாவது மதீனாவாசிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா எசீத் இப்னு முஆவியா படையோட போர் செய்யறாங்க. மதீனால உள்ள மக்கள்லாம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஹுசைன்ல கொலை செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பழி வாங்கணும் அப்படின்ட்டு எசீத் இப்னு முஆவியா அவங்களுடைய ஆட்சிக்கு எதிராக என்ன பண்றாங்க, அதாவது எசீத் இப்னு முஆவியா வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார், ஆட்சி பொறுப்புல இருக்க ஒரு தகுதி இல்லை, அவரை இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதீனாவாசியில் என்ன பண்றாங்க, ஒரு படையோட போய் ஹர்ரா அப்படிங்கிற இடத்துல வச்சு போர் செய்யறாங்க. இந்த இடத்துல வச்சுதான் அந்த போர் நடக்குது. ஒரு 3 நாள் நடக்குது. துல்ஹிஜ்ஜாவுல ஹிஜ்ரி 63ல நடந்துச்சு. துல்ஹிஜ்ஜால ஹிஜ்ரி 63ல இந்த போர் நடந்துச்சு. இதான் வகாத்து ஹர்ரா. என்ன சொல்லலாம், இதான் விஷயம். அடுத்து கஸ்வத்துல் கஅபா, கஅபாவுல வந்து போர் ரொம்ப முக்கியமான ஒரு போர். அதாவது போர்னா என்ன, கஅபா தாக்கப்படும். فلما سمع عبد الله بن الزبير بقتل حسين واصحابه وما فعل مسلم بن عقبة البري باهل مدينة. அப்துல்லா இப்னு ஜுபைர்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஹுசைன்ல மௌத்தா போன செய்தியை கேள்விப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மதீனாவாசியில் போர் செஞ்சாங்கல்ல எசீதுக்கு எதிராக, அதுல வந்து யார் தலைமையில் இருந்துச்சுன்னா முஸ்லீம் இப்னு உக்பாங்கிறவருடைய தலைமையில தான். எசீத் என்ன பண்றாரு, முஸ்லீம் இப்னு உக்பாங்கிற தலைமையில தான் அந்த போர் நடந்துச்சு. மதீனாவாசிகளுக்கும் முஸ்லீம் இப்னு உக்பாவுடைய தலைமையில உள்ளவங்க தான் போர் நடந்துச்சு. அப்ப 2 விஷயத்தை கேள்விப்படுறாங்க அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு. ஒன்னு என்ன, ஹுசைன்ல கொல்லப்பட்ட விஷயம். 2வது முஸ்லீம் இப்னு உக்பா வந்து மதீனா மக்கள்கிட்ட வரம்பு மீறின விஷயம். மதீனா மக்கள்கிட்ட வரம்பு மீறின விஷயம். இந்த 2 விஷயம் என்ன பண்றாங்க, அப்துல்லா இப்னு ஜுபைர்ல கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் மக்கால உள்ள மக்கள் என்ன பண்றாங்க, எசீதுக்கு எதிராக திருப்புறாங்க. வஹப்ப அஹ்ல மக்கத அலா முகாலஃபதி எசீத், எசீதுக்கு மாற்றமாக மக்கா வாசிகளை அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ன பண்றாங்க, கிளர்ச்சியை ஈடுபடுத்துறாங்க. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நேரத்துல அப்துல்லா இப்னு ஜுபைர் வந்து 3 மாகாணத்துடைய ஹலீஃபாவை அறிவிச்சுக்கிட்டாங்க. ஈராக், யமன், ஹிஜாஸ். ஈராக், யமன், ஹிஜாஸ் இந்த 3 ஹலீஃபாவாக தன்னை அறிவிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் யாருடைய இது ஏத்துக்கல, எசீதோட ஏத்துக்கல. அதாவது முஆவியாவுடைய பையன் இதை அவங்க ஏத்துக்கல. ஆனா முஆவியாவுடைய ஹிலாஃபத்தை ஏத்துக்கிட்டாங்க. எதை ஏத்துக்கல, அவங்க பையனுக்கு அவங்க கொண்டு வந்த எசீத் இப்னு முஆவியாவுடைய ஹிலாஃபத்தை ஏத்துக்கல. அதனால என்ன பண்றாங்க, ஹிஜாஸ் பகுதி, ஈராக்குடைய பகுதி, யமன் பகுதி, இந்த 3 என்ன பண்றாங்க, தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து தன்னை ஹலீஃபாவாக என்ன பண்ணிட்டாங்க, ஆக்கிக்கிட்டாங்க. அப்ப மக்கால உள்ள மக்களே என்ன பண்றாங்க, எசீதுடைய ஆட்சிக்கு எதிராக போராட தூண்டி மிகப்பெரிய அளவுல கிளர்ச்சி பண்றாங்க. இந்த நேரத்துல தான் அப்துல்லா இப்னு ஜுபைர் அடக்கிறதுக்காண்டி முஸ்லீம் இப்னு உக்பாவுடைய தலைமையில ஒரு கூட்டம் வருது. முஸ்லீம் இப்னு உக்பாவுடைய தலைமையில ஒரு கூட்டம் அப்துல்லா இப்னு ஜுபைர்ல தடுக்கிறதுக்காண்டி வருது, மக்காவை வந்து முற்றுகையிடுவதற்காண்டி.
வர்ற வழியிலேயே முஸ்லீம் பின் உக்குபா மௌத்தா போயிட்டாங்க. படை தளபதியாக இருந்த முஸ்லீம் பின் உக்குபா என்ன பண்ணிட்டாங்க, வர்ற வழியே மௌத்தா போயிட்டாங்க. அப்ப அந்த படையினுடைய தளபதி அடுத்து யாரை தேர்வு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த பக்கம் பாருங்க, அல் ஹுசைன் இப்னு நமீர். அல் ஹுசைன் இப்னு நமீர் முஹர்ரம், அதாவது ஹிஜ்ரி 64. அப்ப இந்த ஹுசைன் இப்னு நமீருங்கிற என்ன பண்றான், மக்காவை முற்றுகையிடறான். எத்தனை நாள் முற்றுகையிட்டான்? 40 நாள் முற்றுகையிட்டு போர் நடக்குது மக்காவுக்குள்ள. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இவன் மக்கா வெளியே என்ன பண்ணிட்டான், முற்றுகையிட்டு இருக்கான். 40 நாளா முற்றுகை நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அந்த கல்லெறிய கூட ஒரு இயந்திரம் இருக்கும், நம்ம பார்த்திருப்போம். பெரிய பெரிய கல்லை ஒரு இயந்திரத்தை தூக்கி தூக்கி போடலாம் தெரியுமா, அந்த மாதிரி கல்லை வச்சு என்ன பண்றான், நெருப்பால சுட்ட கல்லை எல்லாம் எடுத்து தூக்கி அடிக்கிறப்ப காபாவோட ஒரு பகுதி இடிஞ்சிருச்சு. இந்த கல் உள்ள போய் விழுந்து காபாவுடைய ஒரு பகுதி என்ன ஆயிடுச்சு, சேதம் அடைஞ்சிருச்சு. இப்ப இந்த 40 நாள் இந்த முற்றுகை நடந்துகிட்டு இருக்கும் போது யஸீத் இப்னு முஆவியா மூத்தா போயிடுறாரு. யஸீத் இப்னு முஆவியா மூத்தா போயிடுறாரு. இந்த செய்தியை கேட்டு அந்த படை என்ன பண்ணுச்சு, நேரா ஷாமுக்கே போயிடுச்சு. கலீஃபா மூத்தா போயிட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, நேரா ஷாமுக்கே போயிட்டாங்க. இதுதான் அவுதுல் கஅபா. இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஹிஜ்ரி 64 முஹர்ரம் மாதத்தில். முஹர்ரம் மாதத்தில் நடந்த விஷயம். அடுத்து பாருங்க, அல் ஃபுதுஹாத் ஃபி அஹ்திஹி. யஸீத் இப்னு முஆவியா அவங்களுடைய காலத்துல நடந்த முக்கியமான சில வெற்றிகள். யஸீத் இப்னு முஆவியா அவங்களுடைய காலத்துல என்னென்ன பகுதிகள்லாம் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அதுல முதல்ல சொல்லி காட்டுறாங்க. வடமேற்கு ஆப்பிரிக்காவை கைப்பற்றுறாங்க. வடமேற்கு ஆப்பிரிக்காவை அவங்க கைப்பற்றினாங்க. சரி பாருங்க, சிஃபாத்து யஸீத் வ அக்லாகு, யஸீதுடைய பண்புகள் மற்றும் குணங்கள். யஸீதுல்லா பொறுத்த வரையும் பாலைவனத்திலே வாழ்ந்த முக்கியமான ஒரு நபர். பாலைவனத்திலே வாழ்ந்த முக்கியமான ஒரு நபர், அதிகமா கவிதை எழுதக்கூடிய ஒரு ஆள். இதோட இந்த சாப்டர் க்ளோஸ் ஆகுது. அடுத்த ஆட்கள் யார் வர்றா, முஆவியா இப்னு யஸீத் வர்றாங்க. முஆவியா இப்னு யஸீத் ரொம்ப ஈஸி போல. இவருடைய சாப்டர் ரொம்ப ஈஸி தான், நல்லா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் முஆவியா ரலியல்லாஹு கலீஃபா வர்றாங்க. அவங்களுக்கு அப்புறம் யார் வந்தா, யஸீத் இப்னு முஆவியா வந்தாங்க. இப்போ யஸீத் இப்னு முஆவியா மூத்தா போயிட்டாங்க. இவங்களுக்கு அப்புறம் யார் வர்றா அப்படின்னு சொன்னாங்க, முஆவியா இப்னு யஸீத். முஆவியா ரலியல்லாஹுடைய பேரன் முஆவியா இப்னு யஸீத் வர்றாங்க. இவங்க அழகான ஒரு பண்புள்ள ஒரு அலியா அப்படின்னா, பூஐய முஆவியா இப்னு யஸீத் பில் கிலாஃபத்தி யௌம வஃபாத்தி அபீஹி. அதாவது யஸீத் மௌத்தா போன நாளே, யஸீத் மௌத்தா மரணம் அடைந்த நாளிலேயே ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். யஸீத் மௌத்தா போனப்பயே இவங்க என்ன பண்றாங்க, ஆட்சி பொறுப்பை ஏற்றுட்டாங்க. சரியாமலாம் முதல் விஷயம், பாபா மௌத்தா போன அன்னைக்கு என்ன பண்றாங்க, ஆட்சி பொறுப்பை ஏற்றுட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்துச்சு. ஹுசைன்ல கொலை செய்யப்பட்டது நம்முடைய வாப்பாவுடைய ஆட்சியில் தான், அப்படித்தானே? ஹுசைன் கொலை செய்யப்பட்டாங்க யஸீத் இப்னு முஆவியாவோட ஆட்சியில். வாப்பாவோட ஆட்சியில் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்ப
அதுல வாப்பம் ஒரு பங்கு இருக்குது, ஏன்னா வாப்பம் ஆட்சியாளர்ல கண்டிப்பா அதுக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 40 நாள்ல இதனுடைய ஆட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. 40 நாள்ல என்ன பண்றாங்க, எனக்கு இந்த ஆட்சி வேண்டாம், என்னோட சிறந்த ஒரு ஆளை நீங்க என்ன பண்ண கலிஃபாவை தேர்ந்தெடுத்துவங்க அப்படின்னு சொல்லிட்டு 40 நாளுக்கு அப்புறம் தன்னுடைய ஆட்சி என்ன பண்றாங்க, ஆட்சியில இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஏன் வெளியே வந்தாங்க அப்புறம் 2 விஷயம் 3 விஷயம் சொல்லலாம். ஒண்ணு, நான் இந்த ஆட்சிக்கு தகுதியானவங்க இல்லை அப்படின்னு நினைச்சாங்க. நான் இந்த ஆட்சிக்கு தகுதியானவங்க இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஹசனுல்லாவுடைய கொலையை நினைச்சாங்க. ஹசனுல்லாவுடைய கொலை, மூணாவது மதீனாவாசிகள் மீது நடத்தப்பட்ட அந்த அட்டூழியம், முஸ்லிம்கள் உக்கவா மூலமா மதீனாவாசிகளோட போர் செஞ்சாங்கல்ல. இந்த 3 விஷயத்தினால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பொறுப்பை இது பண்ணாங்க.
எதுல முடிச்சோம்? 40 நாள்ல என்ன பண்றாங்க, ஆட்சியை விட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வந்தாலும் மொத்தம் 3 காரணம். அவங்க பார்த்தாங்கன்னா, முதல்ல அவங்க அந்த ஆட்சிக்கு வந்து தகுதி இல்லாதவங்களுக்கு, அவங்க அந்த ஆட்சிக்கு வந்து தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹுசைனுல்லா வந்து தன்னுடைய வாப்பாவுடைய ஆட்சி தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 2. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மதீனா வாசிகள் மீது முஸ்லிம் இப்னு உக்பாவுடைய மிகப்பெரிய ஒரு வன்முறை. இந்த 3ஐயும் கருத்துல வச்சு என்ன பண்ணா வெளியே வந்துட்டான். இப்ப அடுத்த ஹலீஃபாவா யாரை தேர்ந்தெடுக்கிறது? இன்னும் சொல்ல போனா, முஆவியா இப்னு யஸீத் இருக்கிறாங்கல்ல, 40 நாள்ல ஆட்சியை கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க வீட்டுக்குள்ள. கொஞ்ச நாள்ல மூத்தா போயிட்டாங்க. கொஞ்ச நாள்லயே மூத்தா போயிட்டாங்க. இப்ப அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, இப்ப உங்களுக்குள்ளே நீங்க நல்ல ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கும் சொல்லிட்டு போனோன்னே, யாரை இப்ப தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் வரும். இப்ப மக்கள்ல சிலர் சொல்றாங்க, நம்ம யாரை தேர்ந்தெடுப்போம்? ஹாலித் இப்னு யஸீதை தேர்ந்தெடுப்போம். ஹாலித் இப்னு யஸீத். இவர் யார் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு அறிவாளி, குறிப்பா கெமிஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு ஆள். உலகத்துல கெமிஸ்ட்ரியில தலை சிறந்த வல்லுநர்ல ஒரு வல்லுநர் தான் முஆவியருடைய பேரப்புள்ள ஹாலித் இப்னு யஸீத். இவங்க நிறைய கெமிஸ்ட்ரி சம்பந்தமா, வானியல் சம்பந்தமான புக் எழுதியிருக்கிறாங்க அரபியில. இவங்க ஹிஜ்ரி 82ல மூத்தா போறாங்க. சரி, 86ல, ஹிஜ்ரி 86ல மூத்தா போறாங்க. இவங்கள தான் ஹலீஃபாவாக்கணும்னு ஒரு டீம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இன்னொரு டீம் வருது, இல்ல இல்ல இவரை ஆக்க வேண்டாம், மர்வான் இப்னு ஹக்கம் ஆக்குவோம். மர்வான் இப்னு ஹக்கம். ஏன்னா மர்வான் இப்னு ஹக்கம் யாருன்னா, ரொம்ப வயது மூத்த ஒருவர்.
கடைசியா யார ஹலீஃபா ஆக்குறாங்க அப்படின்னா மர்வான் இப்னு ஹக்கம் ஆக்குறாங்க. மர்வான் இப்னு ஹக்கம் ஆக்குறாங்க. எப்ப தில் கஅதால ஹிஜ்ரி 64 ஆக்குறாங்க. அப்ப இப்ப யார் ஆட்சிக்கு வர்றா? மர்வான் இப்னு ஹக்கம் வர்றாங்க. சரிங்களா? இப்ப சேடன் ஞாபகம் வச்சுக்கோங்க. முஆவியர்ல ஆட்சிக்கு வந்தாங்க. முஆவியர்ல இருந்து அவங்களுடைய மகன் எசீத் ஆட்சிக்கு வர்றாங்க. எசீதுக்கு அப்புறம் முஆவியத் இப்னு எசீத் ஆட்சிக்கு வர்றாங்க. அவங்க 40 நாள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. அதோட தன்னுடைய ஆட்சி பொறுப்பை கையில மக்கள்கிட்ட கொடுத்துட்டு மௌத்தாயிட்டாங்க. இதுக்கப்புறம் யார ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்கலாங்கிறப்ப 2 கருத்து வேறுபாடு வந்துச்சு. ஒருத்தவங்க ஹாலித் இப்னு எசீதை சொன்னாங்க. ஆனா அவருக்கு ஆட்சியில விருப்பமே இல்லை. அவர் முழுமையாக இதில் தான் இன்ட்ரெஸ்டா இருந்தாரு. கெமிஸ்ட்ரியில் தான் இன்ட்ரெஸ்டா இருந்தார். அப்ப அவர் வரல. அவருக்கு அப்புறமா இன்னொரு டீம் என்ன சொன்னாங்க, மர்வான் இப்னு ஹக்கம் ஆக்கும்னாங்க. கடைசியா மர்வான் இப்னு ஹக்கம் என்ன பண்றாங்க, ஹலீஃபா ஆக்குறாங்க தில் கஅதால 64. இப்ப மர்வானுடைய ஆட்சியை பத்தி பார்க்க போறோம். 2 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறார் மர்வான் இப்னு ஹக்கம். 64ல இருந்து 65. 1 வருஷம் தான் இருக்கிறார். ஒரு 1.5 வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். முதல்ல யார் இந்த மர்வான் இப்னு ஹக்கம் அப்படின்னா, ஒரு வீர மிகுந்த அதிகமான குரானை ஓதக்கூடிய, வீரம் நிறைந்த அதிகமா குரான் ஓதக்கூடிய, குரானை கையில் எழுதினாங்கல்ல உஸ்மானுடைய காலத்துல, பிரதி எடுத்தாங்கல்ல, அந்த பிரதி எடுத்ததில் இவர் ஒருத்தர். இவரும் குரான் எழுதினவர், கையால குரான் எழுதினவர். இவரை பத்தி ஒரு குற்றச்சாட்டு வரலாறுல வைக்கிறாங்க. அதாவது இவர் மேல ஒரு, ஆனா அந்த குற்றச்சாட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, இவர் மேல ஒரு பழி தூக்கி போடப்படுது. பாத்துருமா, உஸ்மான் இல்லாவை பாக்குறதுக்கு அங்க எகிப்துல இருந்து மிக்ஸ்ல இருந்து ஆள் வருவாங்கல்ல, எங்களுடைய ஆளுநரை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, பதவி நீக்கம் செய்யும் சொல்ற. சரி அப்படின்ட்டு அவங்க அனுப்பி விடுறப்ப ஒருத்தர் கடிதத்தை கொண்டு போவார். கடிதத்தை திறந்து பார்த்தா அவங்க கொல்லுன்னு பொருந்துமா. அந்த கடிதத்தை இவர் எழுதினாருங்கிற மாதிரி இவர் மேல என்ன பண்றாங்க, ஒரு பழியை தூக்கி போடுறாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த மர்வான் இப்னு ஹக்கமை பொறுத்த வரையும் இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உஸ்மான்ல கொல்லப்பட்ட பொழுது தன்னுடைய ஆட்சி பொறுப்புல இருந்து விலகி இருந்தாங்க. உஸ்மான்ல எப்ப கொல்லப்பட்டாங்களோ அதுல இருந்து ஆட்சி பொறுப்புல இருந்து என்ன பண்ணாங்க, விலகி இருந்தாங்க மதீனாவுல. உஸ்மான்ல கொல்லப்பட்டதுக்கு பிறகு ஆட்சி விலகி மதீனாவில் தங்கிக்கிட்டு இருந்தாங்க. எப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்களோ, ஆட்சிக்கு வந்தாங்களோ, அப்பதான் என்ன பண்றாங்க, ஷாம்ல இவங்க பத்தி என்ன சொல்ல வர்றான்னா, மதீனாவுக்கு 2 முறை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. மதீனாவில் 2 தடவை முஆவியாவுடைய ஆட்சி காலத்துல மதீனாவில் 2 தடவை ஆளுநராக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது முதல் விஷயம். இதுதான் இவரை பத்தியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் மூலம், மர்வான் இப்னு ஹக்கம் பத்தியான ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்ப இதுக்கப்புறமா அல் ஹுரூபுல் அஹ்லியா, உள்நாட்டு போர். அல் ஹுரூப் அல் அஹ்லியா, உள்நாட்டு போர் வருது. இது நல்லா கவனிக்கணும். இது முக்கியமான ஒரு பாடம். என்னன்னா, முஆவியா இப்னு யஸீத் மௌத்தா போனாங்கல்ல, எனக்கு ஆட்சி வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டு 40 நாள்ல மௌத்தா போனாங்கல்ல, 40 நாள் ஆட்சி பண்ணிட்டு இவர் மௌத்தா போனதுக்கு அப்புறம் யாரு ஹலீஃபா வரணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துக்குள்ளே சண்டை வருது.
உமையாக்களுடைய குடும்பத்துக்குள்ளே என்ன ஆகுது, பெரிய அளவு சண்டை வருது, யார் ஆட்சிக்கு வர்றது அப்படின்னு. அப்ப யார் யாருக்கா சண்டை வருது அப்படின்னு சொன்னா முக்கியமா ولما اعتزل معاوية بن يزيد عن الخلافة حدثت المنافسة بين أفراد البيت الأموي. ஒவ்வொருத்தரும் நம்ம ஹலீஃபாவை தன்னை ஒவ்வொருத்தரும் தன்னை ஹலீஃபாவை ஆக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க அந்த காலகட்டத்தில் தான் மக்கள் என்ன பண்றாங்க, மர்வான் இப்னு ஹக்கமுக்கு பையச் செய்றாங்க. இப்போ வந்திருக்காருல்ல மர்வான் இப்னு ஹக்கம், இவருக்கு மக்கள்லாம் பையச் செய்றாங்க. அந்த நேரத்துல தான் என்ன ஆகுது, அம்ர் இப்னு சயீதுன்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன பண்றாரு, அவரு ஆசைப்படுறாரு. அம்ர் இப்னு சயீத் என்று சொல்லக்கூடியவரும் இதுக்கு ஆசைப்படுறாரு. இதுக்கு ஆட்சிக்கு ஆசைப்படுறாரு அம்ர் இப்னு சயீத். இப்ப இந்த நேரத்துல தான் என்னாச்சு அப்படின்னா, அந்த ஹுரூபுல் அஹ்லியால ரெண்டாவது பேரா பாருங்க, அம்மா கைஃப்னு இருக்கா, அம்மா கைஃப் فإنها اجتمعت بزعامة الضحاك بن قيس الفهري وبايعت عبد الله بن الزبير. இப்ப கைஸுடைய கோத்திரத்தார்கள் எல்லாம், கைஸ் குலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அப்துல்லா இப்னு ஜுபைர்ல ஆதரிச்சாங்க. கைஸ் குலத்தார்கள் எல்லாம் அப்துல்லா இப்னு ஜுபைர் ஆதரிச்சாங்க. அப்புறம் யமன்ல உள்ளவங்க எல்லாம், யமன் கோத்திரத்தார்கள் எல்லாம் மர்வான் இப்னு ஹக்கம் ஆதரிச்சாங்க. இப்ப முஆவியா மூத்தா போனதுக்கு அப்புறம் யாருப்பா கலீஃபா வரலன்னு பல குழப்பம் வந்துச்சு. அப்ப கைஸ் கோத்திரத்தார்கள் எல்லாம் யார கலீஃபா ஆக்கிட்டாங்க, அப்துல்லா இப்னு ஜுபைர் ஆக்கினாங்க. யமன் கோத்திரத்தார்கள் என்ன பண்ணாங்க, யார் ஆக்கினாங்க, மர்வான் இப்னு ஹக்கம் ஆக்கினாங்க. இப்ப ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சு. ஹிஜ்ரி 65 முஹர்ரம் மாசத்துல ஃபைட். யார் யாருக்கும், கைஸ் கோத்திரத்தாருக்கும் யமன் கோத்திரத்தாருக்கும். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, யமன் கோத்திரத்தார்கள் முழுமையா வெற்றி பெற்றாங்க. யமன் கோத்திரத்தார்கள் முழுமையாக வெற்றி பெற்றாங்க. அப்ப மர்வான் இப்னு ஹக்கமுடைய ஆட்சி உறுதி செய்யப்படுது. ஏன்னா அப்துல்லா இப்னு ஜுபைரோட டீமுக்கும் மர்வான் இப்னு ஹக்கமுக்கும் தான் சண்டை. மர்வான் இப்னு ஹக்கமுடைய ஆட்சி உறுதி செய்யப்பட்டுச்சு. ஆனாலும் அப்துல்லா இப்னு ஜுபைர்ல 3 நாட்டுல ஆட்சி பண்ணித்தான் இருக்காங்க. எந்தெந்த நாட்டுல சொன்னோம், ஹிஜாஸ், ஈராக், யமன். இந்த 3 நாட்டிலையும் யாரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அப்துல்லா இப்னு ஜுபைர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கோத்திரத்துக்குள்ள உள்நாட்டு சண்டை வந்துருச்சு. இப்ப ஞாபகம் வச்சு, உள்நாட்டு ஹர்புல் அஹ்லியா அப்படின்னா உள்நாட்டு சண்டை, அடுத்து யாரு கலீஃபா வருது உள்நாட்டு சண்டை இருந்துச்சு. இதுல கைஸ் கோத்திரத்தார்கள் அப்துல்லா இப்னு ஜுபைர் முன்மொழிஞ்சாங்க, யமன் கோத்திரத்தார்கள் மர்வான் இப்னு ஹக்கம் முன்மொழிஞ்சாங்க. 2 கோத்திரத்தாருக்கு மத்தியிலையும் சண்டை வந்துச்சு. கடைசியா யாரு வெற்றி பெற்றா, முழுமையா யமன் கோத்திரத்தை வெற்றி பெற்றாங்க. அதன் மூலமா யாருடைய தலைமைத்துவம் உறுதி செய்யப்பட்டுச்சு, மர்வான் இப்னு ஹக்கமுடைய ஆட்சி உறுதி செய்யப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு குழுவுக்குள்ள சண்டை நடந்துட்டே இருக்கு. அதான் உள்நாட்டு போர் ஹர்புல் அஹ்லியானா ஞாபகம் வச்சு, இந்த 3 விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்க, இஸ்திர்தாது மிஸ்ர், எகிப்தை மீட்குதல். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ன பண்றாங்க, ஃபலம்மா இஸ்ததபல் அம்ருல் கிலாஃப லி அப்துல்லா, அது அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு ஆட்சியில இருக்கிறப்ப, மக்காவுல அவங்க தான் ஆட்சியில இருக்கிறாங்க. மக்காவுல ஆட்சியாளர் அப்துல்லா இப்னு ஜுபைர் தான் இருக்கிறாங்க. அதே போல யமன்லயும் அவங்க தான் இருக்கிறாங்க, ஈராக்லயும் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் பார்க்கறாங்க, ஏன் மிஸ்ர் நாட்டை நம்ம கைப்பற்றக்கூடாது, மிஸ்ர் நாட்டை ஏன் நம்ம கைப்பற்றக்கூடாது. அப்ப என்ன பண்றாங்க, மக்காவுல இருந்து ஒரு படை அனுப்புறாங்க. யாருடைய தலைமையில, அப்துல் ரஹ்மான் இப்னு உத்பா அப்படிங்கிற தலைமையில. அப்துல் ரஹ்மான் இப்னு
உத்பாவுடைய தலைமையில மக்காவில இருந்து மிஸ்ருக்கு ஒரு படை அனுப்புறாங்க. எதுக்கு அப்படின்னா பையத் வாங்குறதுக்காண்டி. மிஸ்ரு மக்கள் எல்லாம் பையத்து செய்யறதுக்காண்டி அப்துல்லா இப்னு சுபைர் என்ன பண்ணிக்கிறோம், ஆட்சியாளரா தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு படை அனுப்புறான். அப்ப அப்துல் ரஹ்மான் சொன்னோம்ல, அவரோட வேலை என்ன, அங்க உள்ள மக்கள்கிட்ட பையத்து வாங்குறது தான். அதே போல பையத்து வாங்கிட்டாரு, எகிப்துல போய் ஆளுநரா உட்காந்துட்டாரு. எகிப்துடைய ஆளுநராகவும் போய் உட்காந்துட்டாரு. அந்த மிஸ்ர் நாட்டுடைய ஆளுநராகவும் போய் என்ன பண்றாரு, உட்காந்துட்டாரு. உட்கார்ந்துகிட்டு இந்த மர்வான் இப்னு ஹக்கமுடைய சப்போர்ட்டர்ஸ் தான் இருப்பாங்க, ஆதரவாளர் எகிப்துல, அவங்கள பத்தி விட்டுறாரு, எகிப்தோட பத்தி விடுறாரு. நீங்க எல்லாம் வெளியே போங்க, நான் கைப்பற்றிட்டு வந்த ஊராகும் பத்தி விடுறாரு. எது வரையும் பார்த்துருக்குறோம்? அப்துல் ரஹ்மான் என்ன பண்றாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு உத்பா எகிப்துல போய் பையத்து வாங்குறாங்க. யாருக்கு சப்போர்ட்டா? யாருக்கு சப்போர்ட்டா? அப்துல்லா இப்னு சுபைருக்கு சப்போர்ட்டா வாங்கி அங்க ஆளுநரா உட்காந்துட்டாங்க. யார் உட்காந்து? அப்துல் ரஹ்மான் உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு அவங்க பண்ண அடுத்த வேலை என்ன அப்படின்னா, இந்த மர்வான் இப்னு ஹக்கம் இருக்கிறாங்க ஆட்சியாளரா, இவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் மிஸ்ரை விட்டு பத்தி விடுறாங்க. நீங்க இருக்க வேண்டாம், ஏன்னா அப்துல்லா இப்னு சுபைருடைய ஆட்சி எல்லை பகுதி, நீங்க இருக்காதையும் பத்தி விட்டு. இப்ப இந்த விஷயத்தை கேட்டுட்டு மர்வான் சும்மா இருப்பாரா? என்ன பண்றாரு, மர்வான் பெரிய ஒரு படையை அனுப்பி வைக்கிறார். மர்வான் இப்னு ஹக்கம், மர்வான் இப்னு யஸீத் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னு சொன்னா, அப்துல் அசீஸ் இப்னு மர்வானுடைய தலைமையில். அப்துல் அசீஸ் இப்னு மர்வானுடைய தலைமையில மிகப்பெரிய ஒரு படையை அனுப்பி வைக்கிறாங்க எகிப்துக்கு. எகிப்தை மீட்டுறதுக்காண்டி, எகிப்து திருப்படியும் மீட்டி கொண்டு வருவதற்காண்டி. இப்ப இந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, எகிப்துடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் தெரிஞ்சு போச்சு, நம்மளை எதிர்க்கிற கனி மிகப்பெரிய ஒரு படையோட யார் வந்துகிட்டு இருக்கிறா, யார் வர்றா, யாருடைய தலைமையில வந்துகிட்டு இருக்கிறான், அப்துல்லா இப்னு மர்வான் தலைமையில் வர்றான்னு சொல்லிட்டு அந்த டிஸ்தாத்னு ஒரு நகரம் இருக்கு, அந்த நகரத்தை சுத்தி குழி தோண்டி வச்சிடறாரு. யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாது. ரசூல் அகல் தோண்டினாங்கல்ல மதீனாவை சுத்தி, அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, ஹிஸ்தாத் அப்படின்னு ஒரு இது இருக்கு. கரெக்டா அந்த இஸ்திர்தாத் சூருங்கிற பாடத்துல 8வது லைன், இதுல இருந்து 8வது லைன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடைசியில் இருக்கும் ஹிஸ்தாத் அப்படின்னு. அதான் ஒரு நகரம். அந்த ஹிஸ்தாத் நகரத்தை சுத்தி என்ன பண்றாரு, குழி தோண்டி வச்சிடுறாரு. இந்த ஹிஸ்தாத் நகரத்தை தோண்டி குழி தோண்டி வச்சிடுறாரு. போர் நடந்துகிட்டே இருக்குது, ரொம்ப நேரமா முற்றுகையிட்டு நடந்துகிட்டே இருக்குது. கடைசி என்னாச்சு அப்படின்னு சொன்னா, டைரக்டா போருக்கு யாரே வந்துடுறா, மர்வான் இப்னு ஹக்கமே வந்துட்டான். மர்வான் இப்னு ஹக்கம் வந்து ஹிஜ்ரி 65ல என்ன பண்றாங்க, எகிப்தை மீட்டிடுறாங்க. மர்வான் இப்னு யஸீத் என்ன பண்றாங்க, ஹிஜ்ரி 65ல எகிப்தை மீட்டிட்டாங்க. அங்க அப்துல் அசீஸ் இப்னு மர்வானை ஆளுநரா நியமிக்கிறாங்க. அப்துல் அசீஸ் இப்னு மர்வானை ஆளுநராக என்ன பண்றாங்க, அவங்க நியமிக்கிறாங்க. இதுதான் எகிப்தை மீட்டுதல் அப்படின்னு பாடத்துக்குள்ள வரும்.
இந்த இஸ்திருதாது மிஸ்ர் அப்படிங்கிற படத்தை ஈஸியா ஞாபகம் வச்சுருவாங்க, ஒண்ணுமே இல்லை. நல்லா என்னன்னா, அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ன பண்றாங்க, அப்துல் ரஹ்மான் ஒருத்தரை வந்து மக்கால இருந்து ஒரு பெரிய ஒரு படையோட அப்துல் ரஹ்மான் அனுப்பி வைக்கிறாங்க. எங்க அனுப்பி வைக்கிறாங்க? மிஸ்ருக்கு அனுப்பி வைக்கிறாங்க, எகிப்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, போய் போல மக்கள்கிட்ட பையத் வாங்குறாரு. அப்துல்லா இப்னு ஜுபைருக்காக பையத்தெல்லாம் வாங்கிட்டு அவர் அங்க ஆளுநரா இருந்துடுறாரு. இப்ப இவர் யாருடைய சப்போர்ட்டர்ஸ்? அப்துல்லா இப்னு ஜுபைர்லாவுடைய ஆளு. இப்ப இந்த விஷயம் கேள்விப்பட்டு மர்வான் இப்னு யஸீத் என்ன பண்றாங்க, ஷாம்ல இருந்து ஒரு பெரிய ஒரு படையை அனுப்புறாங்க. யாருடைய தலைமையில? அப்துல்லா இப்னு மர்வானுடைய தலைமையில மிகப்பெரிய ஒரு படையை அனுப்புறாங்க. இப்ப இந்த இவருக்கு தெரிஞ்சிருச்சு, யாருக்கு இப்ப கரண்ட்ல உள்ள மிஸ்ருடைய ஆளுநராக இருக்கிற அப்துல் ரஹ்மான் தெரிஞ்சிருச்சு, நம்மள அடக்கிறதுக்கு பெரிய ஒரு படை வருது அப்படின்னு இந்த பிஸ்தாதுன்னு சொல்லக்கூடிய நகரத்தை சுத்தி புரிதல் வச்சிருக்காங்க. ரொம்ப நாளா போர் நடக்குது. கடைசி போருக்கு நேரடியாக யாரே வந்துடுறாங்க, மர்வானே வந்துடுறாங்க. மர்வான் இப்ப பெரிய ஒரு படையோட வந்து என்ன பண்றாங்க, போர் செய்யறாங்க. இதனால அவங்களால தாக்கு பிடிக்க முடியல, அப்துல் ரஹ்மானால தாக்கு பிடிக்க முடியல. அதோட மிஸ்ரு நகரம் யாருடைய கைக்கே போயிருது? மர்வான் இப்ப யஸீதோட கைக்கே போயிருது. அப்புறம் மர்வான் என்ன பண்றாங்கன்னா, நேர மதீனாவுக்கு போறாங்க. அடுத்து மதீனா போய் அங்குள்ள மக்கள்கிட்டையும் பையத்து வாங்குறாங்க. மதீனா போய் அங்குள்ள மக்கள்கிட்டையும் பையத்து வாங்குறாங்க. மதீனால வந்து அப்துல்லா இப்னு ஜுபைர்லாவுடைய சப்போர்ட்டர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் அடக்குறாங்க. ஏன்னா இது மாதிரி மதீனால யாருடைய கைதான் ஓங்கி இருந்துச்சு, அப்துல்லா இப்னு ஜுபைரோட கைதான் ஓங்கி இருந்துச்சு. அப்ப அங்க போய் தனக்கான பையத்தை மக்கள்கிட்ட வாங்கிட்டு அப்துல்லா இப்னு ஜுபைர்லாவுடைய சப்போர்ட்டர்ஸோடைய அவங்களுடைய என்ன பண்ணாங்க, அடக்கிடுறாங்க. இப்ப இதுதான் இந்த இஸ்திருதாவது மிஸ்ரு மீட்கப்படுதல் அப்படிங்கிற டாபிக்ல வரக்கூடிய விஷயம். அடுத்த பக்கத்தில் 55 வஃபாத்து மர்வான். ரமதானுடைய மாதம் ஹிஜ்ரி 65ல திமஷ்க்ல மர்வான் மூத்தா போறாங்க. அவங்களுக்கு விஷ வச்சதாகவும் ஒரு கூற்று இருக்குது. அவங்க விஷ வச்சு கொல்லப்பட்டதாகவும் ஒரு கூற்று இருக்குது. ஆனா மர்வான் மூத்தா போயிட்டாங்க. வஃபாத்து மர்வான் ஹிஜ்ரி 65ல மூத்தா போறாங்க. இப்ப அடுத்து அவனுடைய பையன் அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஆட்சிக்கு வர்றாங்க. அப்துல் மலிக் இப்னு மர்வான் 4வது ஆட்சியாளரா, 4வது 5வதா? முதல்ல யார் வந்தா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்து யஸீத் இப்னு முஆவியா. 3வது முஆவியத் இப்னு யஸீத். 4வது மர்வான் இப்னு யஸீத். 5வது அப்துல் மலிக் இப்னு மர்வான். ரொம்ப ஈஸி பண்ணலாம், அதாவது வாப்பாக்கு அப்புறம் புள்ள தான் வரும். அப்ப முஆவியத் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியர்லாவுடைய பையன். முஆவியர்லா வர்றாங்கல்ல, முஆவியா இப்னு அபி சுஃபியான். சரி, இப்ப முஆவியாவுடைய பையன் பேருனா யஸீத். அப்ப யஸீத் இப்னு முஆவியா. அடுத்து யார் வர்றா? யஸீத் உங்களுக்கு அப்புறம் முஆவியா இப்னு யஸீத். அடுத்து யார் வர்றா அவங்களுக்கு அப்புறம்? மர்வான் இப்னு யஸீத். அவங்களுடைய பையன் பேர் என்ன? அப்துல் மலிக். அப்ப அப்துல் மலிக் இப்னு யஸீத். இப்ப இந்த அப்துல் மலிக் இப்னு யஸீதுடைய ஆட்சி வந்து ஹிஜ்ரி 65ல இருந்து 86 வரை. 65ல இருந்து 86. இப்போ முதல்ல அப்துல் மலிக் இப்னு மர்வானை பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க. அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஹிஜ்ரி 26ல உஸ்மானுல்லாவுடைய ஆட்சி காலத்துல மதீனால பிறக்கிறாங்க. அப்துல் மலிக் இப்னு மர்வான் மிகப்பெரிய வீரமான ஒரு ஆள், குரானை மனனம் செஞ்ச ஒரு ஆள், வீரமான ஒரு ஆள், குரானை மனனம் செஞ்சவங்க. அரபு கவிதையிலையும் இலக்கியத்திலையும் கை தேர்ந்த ஒரு ஆள்.
ஓகே ஆமாம். இப்ப இந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஆட்சிக்கு எப்ப வர்றாங்க, வாப்பா மௌத்தா போன அன்னைக்கு ஆட்சி வந்துட்டாங்க. அடுத்த பக்கத்துல இருக்கு 56ல அப்துல் மலிக் இப்னு மர்வான் பில் ஹிலாஃபத்தி யௌம வஃபாத்தி அபீஹி. வாப்பா மௌத்தா போனப்பே என்ன பண்றாங்க, ஆட்சி கட்டில்ல ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டாங்க. யார் வந்துட்டாங்க, அப்துல் மலிக் இப்னு மர்வான் வந்துட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுடைய முதல் விஷயம் கவனம் யார்கிட்ட போகுது, அப்துல்லா இப்னு ஜுபைர்ல பக்கம் போகுது. அவங்களுடைய முதல் கவனம் அப்துல்லா இப்னு சுபைர்ல பக்கம் போகுது. ஏன் அப்துல்லா இப்னு சுபைர்ல பக்கம் போச்சு அப்படின்னு சொன்னா, அப்துல்லா இப்னு சுபைர் தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்திட்டே வர்றாங்க. தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்திட்டே வர்றாங்க. ஈராக்ல விரிவுபடுத்திட்டாங்க, யமனுக்கு விரிவுபடுத்திட்டாங்க, ஹிஜாக்ல விரிவுபடுத்திட்டாங்க. அப்ப அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய ஒரே ஃபர்ஸ்ட் டார்கெட் யாருன்னா அப்துல்லா இப்னு சுபைர்ல தான். இந்த நேரத்தில் ஒரு சம்பவம், அதான் அந்த டாபிக் ஹுரூஜு தவ்வாபின். இது என்ன ஹுரூஜு தவ்வாபின், முக்கியமான சாப்டர் மூலம், அதாவது எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இல்லை. இத்தனை நாள் அமைதியா அந்த ஷியாக்கள் என்ன பண்றாங்க, கூஃபாவில் வச்சு ஹிஜ்ரி 65ல மர்வான் இப்னு ஹக்கமுடைய காலத்திலேயே கூஃபாவில் வந்து ஷியாக்கள் என்ன பண்றாங்க, சரி ஹுசைன் ரலியல்லாஹு கொண்டுட்டாங்களே, ஹுசைன் ரலியல்லாஹு கொண்டுட்டாங்க, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், ஹுசைன் ரலியல்லாஹு கொண்டவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அவங்கள பழி வாங்குறது தான் நம்முடைய தௌபா அப்படி முடிவு பண்றான். அதாவது நம்ம ஹுசைன் ரலியல்லாஹு கொலை பண்ணிட்டாங்க, நம்மளால அவங்களை காப்பாற்ற முடியல. இப்ப நம்ம அப்ப பெரிய பாவம் பண்ணிட்டோம், அது தௌபா என்ன, பழி வாங்குறதா தௌபா அப்படின்னு நம்ம ஒரு கூட்டம் கிளம்புது. அதனாலதான் அதுக்கு பேரு தௌவாபீன். அவங்களுக்கு அந்த பேர் என்ன வச்சாங்க, தௌவாபீன் வச்சாங்க. அப்ப யாருடைய தலைமை கீழே அப்படின்னு சொன்னா, சுலைமான் இப்னு ஸ்வர்த் அப்படிங்கிறோட தலைமையில, சுலைமான் இப்னு ஸ்வர்த் அப்படிங்கிற தலைமையில ஒரு கூட்டம் கிளம்புது. முதல்ல எங்க போறாங்க அப்படின்னா கர்பலாக்கு போறான். ஹுசைன்ல கொல்லப்பட்ட இடத்துல போய் அங்க அழுது துவா செஞ்சுட்டு பெரிய அளவுல படையை கூட்டி என்ன பண்றான், மிகப்பெரிய அளவுல பஸ்வரால வச்சு ஒரு போர் நடக்குது. பஸ்வரால வச்சு மிகப்பெரிய ஒரு போர். யார் யாருக்குன்னு சொன்னா, இந்த ஷியாக்களுக்கும் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத்னு சொல்லக்கூடியவரும். ஏன்னா உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் யாருடைய தலைமையில வந்திருக்கிறார், யாருடைய ஆட்சியாளர் கீழே உள்ளவர் அப்படின்னா மர்வான் இப்னு ஹக்கம் கீழே உள்ளவர். சரியா, அப்ப அவருடைய தலைமையில வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கும் இந்த சுலைமான ஸ்வர்துன்னு சொல்லக்கூடிய ஷியாக்களுக்குள்ள போர் நடக்குது. அதுல ஷியா படை மிகப்பெரிய அளவுல மோசமாக என்ன பண்ணுது, தோல்வியை தழுவுது. இதுதான் டாபிக். ஒண்ணுமே இல்லை, புரிஞ்சு தோவாபின்னு சொல்லிட்டா ஈஸியா ஞாபகம். மர்வான் இப்னு யஸீதுடைய காலத்துல, மர்வான் அவங்களுடைய காலத்துல கூஃபாவுல என்ன பண்றாங்க, ஷியாக்கள்லாம் ஒண்ணு கூடி முடிவு பண்றாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு வந்து நம்மளால காப்பாற்ற முடியல, அவங்க கொலை பண்ணிட்டாங்க, அப்ப நமக்கும் அந்த பாவத்துல பங்கு இருக்குது, அந்த பாவத்தை கழுவணும், தௌபா கேட்கணும். தௌபா எப்படி கேட்கறது, ஹுசைன் ரலியல்லாஹு கொண்டவங்களை பழி வாங்கணும், அதான் தௌபா அப்படின்ட்டு சுலைமான் இப்னு ஸ்வர்துங்கிறவருடைய தலைமையில ஒரு பெரிய ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, உருவாகி முதல்ல ஹுசைன்ல எங்க மூத்தா போன்னு அங்க போய் அழுது புலம்பி தௌபா கேட்டு அவனை கையை துவா கேட்டு இறங்க போறான், பஸ்ராவை நோக்கி போறான், பழி வாங்கட்டும். அந்த நேரத்துல மர்வான் மர்வானுடைய தரப்புல இருந்து உபைதுல்லா இப்னு ஜியாதுடைய தலைமையில் ஒரு படம் நிற்கிறது, ரெடியா எடுத்துக்கொள்றது. உபைதுல்லா இப்னு ஜியாதுடைய படைக்கும் இந்த சுலைமானுக்கும் மத்தியில பெரிய, சுலைமான் இப்னு ஸ்வர்துக்கு மத்தியில பெரிய ஒரு போர் நடக்குது. ஷியாக்கள் பயங்கரமான முறையில் கொல்லப்படுறாங்க. அதுல படை தளபதியாக இருந்த சுலைமான் கொல்லப்படுறது. இதுதான் அந்த போர் வரலாறு. புரிஞ்சா? சரி, ஓகே, அடுத்த டாபிக் துஹூரு அல் முக்தார் இப்னு அபி உபைத் அஸ்ஸகஃபி. ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இவன். இவன் யாரு, துஹூரு அல் முக்தார் இப்னு அபி உபைத் அஸ்ஸகஃபி. ظهر المختار ابن ابي عبيد الثقفي في سياسه سنه ஹிஜ்ரி 66ல இந்த முக்தார் இப்னு உபைத் அஸ்ஸகஃபிங்கிற அரசியலுக்குள்ள வர்றான். நிறைய ஆசையோட வர்றான், நிறைய ஆசையோட வர்றான். அதாவது என்ன சொல்றது, நீங்க சொல்லுவாங்க கட்சி மாறிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தன் ஒவ்வொரு பக்கம் கட்சி மாறிக்கிட்டே இருப்பான்.
இப்போ முதல்ல என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கட்சியா மாறுறான். அஹீன் இத்தோசல் பி அப்துல்லா இப்னு ஜுபைர். கடைசி யாரோட சேர்றான், அப்துல்லா இப்னு ஜுபைர்லோட சேர்ந்துக்கிறான். இவன் யாரு, அரசியலுக்குள்ள ஹிஜ்ரி 66க்கு வர்றான். நிறைய ஆசை பிடிச்சவன், நிறைய கட்சி மாறுறவன். கடைசி யாரோட போய் சேர்றான், அப்துல்லா இப்னு ஜுபைர்லோட போய் சேர்றான். பார்த்தான் அப்துல்லா இப்னு ஜுபைர்லோட சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் பொறுப்பெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தான். கூஃபாவில் ஏதாச்சும் பொறுப்பு கிடைக்குன்னு பார்த்தான், ஒன்றும் கிடைக்கல. உடனே என்ன பண்றான், நேரம் ஷியாக்களோட போய் சேர்ந்துட்டான். பொறுப்பு ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்தான், எதுவும் கிடைக்கல. யாரோட போய் சேர்ந்துட்டான், ஷியாக்களோட போய் சேர்ந்துட்டான். இவன் என்ன பண்றான், அந்த தௌவாபின்னு ஒரு கூட்டம் கிளம்பிச்சு தெரியுமா, ஒரு போர் நடந்துச்சுல 3 நாளைக்கு முன்னாடி, அதுக்கெல்லாம் காரணமே இவன் தான். கூஃபாவுக்குள்ள தன்னுடைய படையோட போய் என்ன பண்றான், கூஃபாவுக்குள்ள தன்னுடைய படையோட போய் ஹுசைன் ரலியல்லாஹு கொண்டவங்களை பழி வாங்குறேன்ட்டு ஓரளவு வெட்டி கொள்றான். ஹுசைன் ரலியல்லாஹு பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு கூஃபாவுக்குள்ள என்ன பண்றான், போய் ஓரளவு வெட்டி கொள்றான். இந்த நேரத்தில் கூஃபாவுடைய ஆளுநராக யார் இருந்தான்னு சொன்னா, அப்துல்லா இப்னு ஜுபைர்லாவுடைய தலைமையில இருந்த அப்துல்லாங்கிற ஒருத்தர் தான். அப்துல்லா இப்னு ஜுபைர் தான் கூஃபாவில் ஆளுநரை யாரை வச்சிருக்கான், அப்துல்லா ஒரு ஆளை வச்சிருக்கான். இவன் நினைச்சா நமக்கு கூஃபாவுடைய ஆளுநர் பதவி கிடைக்குன்னு நினைச்சான், ஆனா கிடைக்கல. அதனால எங்க போய் சேர்ந்தான், ஷியாக்களை போய் சேர்ந்தான். இப்ப ஷியாக்களோட பெரிய ஒரு படையோட என்ன பண்றான், கூஃபாவில் வந்து ஹுசைன்ல கொண்டவங்களாம் பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு அவங்கள ஓரளவு கொள்றான். அப்ப என்ன பண்றான், கடைசியா ஹிஜ்ரி 67ல ஒரு பெரிய ஒரு படை அனுப்புறான். யாருடைய தலைமையில, இந்த முக்தார் என்ன பண்றான், பெரிய ஒரு படை அனுப்புறான். யார் தலைமையில, இப்ராஹிம்ங்கிறவருடைய தலைமையில. இப்ராஹிம் அப்படிங்கிறவருடைய தலைமையில ஒரு பெரிய ஒரு படை என்ன பண்றான், அவன் அனுப்புறான். இப்ப கூபாவை யார் கைப்பற்றிட்டா, முக்தார் என்ன பண்ணிட்டான், கைப்பற்றிட்டான். ஏன்னா அங்க இருந்து ஆளுநர் அடிச்சு விரட்டிட்டான். அப்துல்லா இப்னு ஜுபைர்லாவால பொறுப்பா போடப்பட்ட அப்துல்லா என்ன பண்ணிட்டான், அவன் அடிச்சு விரட்டிட்டு கூபாவுடைய அந்த அதிகாரத்தை யார் கையில வச்சிருக்கா, யார் கையில வச்சிருக்கா, முக்தார் தான் கையில வச்சிருக்காமா. சொன்னா இல்லையா மாட்டேன், முக்தார் பெரிய படையோட கூஃபாவுக்குள்ள போனான்னு சொன்னேன்ல, போய் ஹுசைன் கொலை செஞ்சவங்களை நான் கொலை செய்ய போன ஒரு ஆளை வெட்டி கொண்டான்ல, அந்த நேரத்தில் கூஃபாவுடைய அந்த பதவியை யார் பறிச்சுக்கிட்டா, முக்தார் பறிச்சு உட்கார்ந்துட்டாங்க. கூஃபாவுடைய ஆட்சியாளராக உட்கார்ந்துட்டான். அப்ப அது மட்டும் இல்லாம என்ன பண்றான், ஹிஜ்ரி 67ல அந்த முக்தார் என்ன பண்றான், இப்ராஹிம்களுடைய தலைமைக்கு பெரிய ஒரு படை அனுப்பி வைக்கிறான். யாரை கொள்றதுக்கு, உபைதுல்லா இப்னு ஜியாதை கொள்றதுக்கு. உபைதுல்லா இப்னு ஜியாதை கொள்றதுக்காக என்ன பண்றான், அனுப்பி வைக்கிறான். அந்த படை போய் என்ன பண்ணுது, உபைதுல்லா இப்னு ஜியாதை கொண்டு தலையை தனியாக எடுத்து வந்துருச்சு முக்தார்கிட்ட. சம்பளம் உபைதுல்லா இப்னு ஜியாவுடைய தலையை வெட்டி ஆட்ட கொண்டு வந்துட்டான், முக்தார்ட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டான். அப்ப ஈராக்ல கொஞ்சம் முக்தார் வலுவாயிட்டான். ஈராக்ல முக்தார் என்ன பண்றான், கொஞ்சம் வலுவாயிட்டான். இப்ப எல்லாம் யோசிச்சு பாருங்க, உபைதுல்லா இப்னு ஜியாத் யாருடைய படைத்தளபதி, அப்துல் மலிக் இப்னு மர்வானோட படைத்தளபதி. இந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் யாருடைய படைத்தளபதி, அப்துல் மலிக் இப்னு மர்வானோட படைத்தளபதி. கேள்விப்பட்ட உடனே அப்துல் மலிக் மர்வான் என்ன பண்ணாங்க, பெரிய ஒரு படையோட ஈராக்கு போயிட்டாங்க. எப்படி என்னுடைய ஆள்களை கைய வைக்க போச்சுட்டு பெரிய ஒரு படையோட ஷாம்ல இருந்து ஈராக்கு போயிட்டாங்க. இந்த நேரத்துல அவர் ஈரான்ல படையோட வர்றாருல, இந்த நேரத்துல அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ன பண்ணா தெரியுமா இல்லையா, டக்குன்ட்டு முக்தாருடைய இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய சகோதரராக இருந்த முஸ்அப் என்று சொல்லக்கூடிய
முஸாப் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய ஒரு படையோடு அனுப்பி வைக்கிறான். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தன்னுடைய சகோதரன், கூட பிறந்த சகோதரன் முஸாப் இப்னு ஜுபைர். இவங்க என்ன பண்றாங்க, நீ ஒரு பெரிய படையோட போய் நீ முக்தார் என்ன பண்ணு, அவன் நீ போர் செய்ய அனுப்பி வைக்கிறாங்க. அதே போல முஸாப் போய் என்ன பண்றான், முக்தாரை கொண்டு வந்துறான். முக்தாரை கொலை செஞ்சிடறாங்க. அவனுடைய நிறைய உதவியாளர்களையும் கொலை செஞ்சிடறாங்க. எப்ப? ஹிஜ்ரி 67. இதுவரை விளங்குச்சா? அதாவது முக்தார் என்ன பண்ண, உபைதுல்லா இப்னு ஜியாதை தோக்கடிச்சு தலையை வந்து முக்தாரை கொண்டு வந்தாங்கல்ல. இதுக்கப்புறம் அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ன பண்றாங்க, முக்தாருடைய அவனை வந்து நம்ம கொல்லணும்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரர் முஸாப் அனுப்பி வைக்கிறான். போங்கன்ட்டு முஸாப் என்ன பண்றான், அவனோட போர் செஞ்சு அவனை கொலை செஞ்சிடறாங்க. கொலை செஞ்சு இப்ப கூஃபாவுடைய ஆளுநராக திருப்படி யார் வந்துடுறா, முஸாபே வந்துடுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி முக்தார் என்ன பண்ணான், கூஃபால வந்து எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டான்ல, தன்னோட கைவசம் வச்சிருந்தான். இப்ப திருப்படி என்ன பண்றாங்க, முக்தாரை அடிச்சு விரட்டிட்டு அவனை கொலை செஞ்சுட்டு கூஃபாவுடைய நகரத்துடைய ஆளுநராக முஸாப் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு வந்து உட்காந்துட்டாங்க. முஸாப் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு வந்து உட்கார்ந்துட்டாங்க. சரி, இதுவும் இப்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன், ரொம்ப ஈஸியான ஒரு பாடம். முக்தார் சக்கஃபின்னு ஒருத்தன் வர்றான் வரலாறுல, ஹிஜ்ரி 66 வர்றான். அரசியலுக்காண்டி வர்றான். பல அணிகளை மாறி மாறி வர்றான். பல கட்சியிலிருந்து மாறி மாறி வந்து கடைசி அப்துல்லா இப்னு ஜுபைர் வந்து சேர்ந்தான். அப்துல்லா இப்னு ஜுபைரோட சேர்ந்தனுடைய ஆசை என்னன்னா, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நம்மள கூஃபாவுடைய ஆளுநரா என்ன பண்ணுவாங்க, நியமிப்பாங்கன்ட்டு பதவி ஆசை தான் வந்தான். ஆனா அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ன பண்ணல, நியமிக்கல. இதோட கோவம் வந்துச்சு அவனுக்கு. நேரா எந்த டீமுக்கு போயிட்டான், ஷியாக்கள்கிட்ட ஓடி போயிட்டான். இப்ப ஷியாக்கள்கிட்ட இருந்து என்ன பண்றான், ஹுசைன் கொண்டவன் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய படையோட கூஃபாவுக்குள்ள வந்து யாரெல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு கொல்ல சம்பந்தப்பட்டாங்களோ அவங்க நான் கொள்றேங்கிற பேர்ல கொண்டு என்ன பண்றான், கூஃபாவை தன்னோட கைவசம் கொண்டு வந்துட்டான். கேட்டான், கொடுக்கல. இப்ப என்ன பண்ணிட்டான், வந்து புடிங்கிட்டான். இப்ப கூஃபா யாருடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு, இந்த முக்தாருடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு. அடுத்து என்ன பண்றான், பெரிய ஒரு படையை திரட்டுறான் இப்ராஹிமுடைய தலைமையில. எதுக்குன்னா உபைதுல்லா இப்னு ஜியாதை கொலை செய்யறக்காண்டி. உபைதுல்லா இப்னு ஜியாத் ஈராக்ல இருக்காரு, அவரை போய் கொலை செய்யணும். இந்த உபைதுல்லா இப்னு ஜியாத் யாரு அப்படின்னா, அப்துல் மலிக் இப்னு மர்வான் இருக்காருல்ல, அவரோட படை தளபதி. அப்துல்லா இப்னு ஜுபைர்லாவுடைய படை தளபதி கிடையாது. யாரோட படை தளபதி, அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய படை தளபதி. அங்க போய் அவரை கொண்டு அவர் தலையை நேராக கொண்டு வந்து முக்தாரை வச்சுட்டாங்க. ஈரான்லயும் கொஞ்சம் வலுவாயிட்டா முக்தார். இதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா ஜுபைர்ல அப்போ அப்துல்லா ஜுபைர் அப்போ வந்து தன்னோட சகோதரன் முஸாப் அனுப்பி வைக்கிறாங்க. அவனை போய் கொலை செஞ்சுட்டவன். பெரிய படையோட போய் போர் நடக்கிறது. கடைசியா முக்தார் கொல்லப்பட்டு அவருடைய சப்போர்ட்ஸ் கொல்லப்படுறாங்க. இப்ப கூஃபா யார் பக்கத்துல அப்படி வந்துருச்சு, முஸாப் அவங்களுடைய பக்கம், அதாவது அப்துல்லா ஜுபைர் அவர் கைப்பக்கம் வந்துருச்சு. இப்போ கூஃபாவுடைய ஆளுநரை யாரும் வந்துட்டாங்க, முஸாப் இப்னு ஜுபைர்லாம் வந்துட்டாங்க. இதுவரை வழங்குச்சா? இதுதான் இந்த பாடம். இப்ப அடுத்த பாடம் பாருங்க, மசீர் அப்துல் மலிக் இலல் ஈராக். ஈராக்கை நோக்கி அப்துல் மலிக் பயணப்படுதல். ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ன பண்றாப்புல, பெரிய படையோட கூஃபாவுக்குள்ள வந்து முஸாபை கொள்றாங்க. ஒரு பெரிய படையோட வந்தான்னு சொன்னா இல்லையா, அவர் பெரிய படையோட வந்து கூஃபாவுக்குள்ள வந்து, ஏன்னா கூஃபா அவரோட கண்ட்ரோல்ல இல்ல. கூஃபா யாரோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு, அப்துல்லா இப்னு ஜுபைர்லாவோட கண்ட்ரோல்ல இருந்துச்சு. முன்னாடி சொன்னாலே பண்ணலாம், அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஒரு பக்கம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அப்துல்லா இப்னு ஜுபைர்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்துல் மலிக் என்ன பண்றாரு, நேரம் கூஃபாவுக்குள்ள வர்றாரு, முஸாபை கொள்றாங்க. கொண்டுட்டு கூஃபாவை யாரு எடுத்துக்கிறா, டேக் ஓவர் பண்றான், அப்துல் மலிக் இப்னு மர்வான் டேக் ஓவர் பண்றாங்க. கூஃபா மட்டும் இல்ல, பஸ்வராவையும் டேக் ஓவர் பண்றாங்க. கூஃபா பஸ்வரா ரெண்டும் அப்துல்லா இப்னு ஜுபைருடைய கண்ட்ரோல்ல இருந்து ரெண்டுலையும் பெரிய படையோட உள்ள போய் என்ன பண்றாங்க, அங்க உள்ள எல்லாரையும் கொலை செஞ்சுட்டு, அதாவது அப்துல்லா இப்னு ஜுபைர்லாவுடைய சப்போர்ட்ஸ் எல்லாம் கொலை செஞ்சுட்டு கூஃபாவையும் பஸ்வராவையும் கையில் எடுத்துக்கிறாங்க. கூஃபா பஸ்வராவுக்கு தன்னுடைய சார்புல ஆளுநர்களை நியமிக்கிறாங்க. தன்னுடைய சார்புல என்ன பண்றாங்க, ஆளுநர்களை நியமிக்கிறாங்க. எப்ப, ஹிஜ்ரி 71.
ஹிஜ்ரி 71 இதெல்லாம் நடக்குது. அதோட திருப்படி ஷாமுக்கு போயிட்டாங்க அப்துல் மலிக் இப்னு மர்வான். திருப்படியும் ஷாமுக்கு போயிட்டாங்க. பிரேக் வேணுமா? வேணும். எப்ப சாப்பாடு? 1:30 தான். எவ்வளோ நேரம் பிரேக்? எவ்வளோ நேரம் போடணும்? மொத்தம் 1:30 போயிடலாம். போயிட்டு எப்போ அடுத்து 2? சரி, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் சொன்னா. எதோட முடிச்சோம்? ஓகே. மசீர் அப்துல் மலிக் அல் இராக். அடுத்த பாடு ஹசீமத் இப்னு ஜுபைர் வகத்துலு. இப்னு ஜுபைர் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹுடைய தோல்வி மற்றும் அவர்கள் கொல்லப்படுதல். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் தோல்வி அடைதல் மற்றும் அவர்கள் கொல்லப்படுதல். இது ரொம்ப ஈஸி. அதாவது அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு கொலை செய்வதற்காக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அப்படின்னு சொல்லக்கூடியவனை அவனுடைய தலைமையில ஒரு படை அனுப்பி வைக்கிறாங்க அப்துல் மலிக். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய தலைமையில ஒரு படை வருகிறது. யாரை கொல்றதுக்கு? அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு கொல்றதுக்கு. இப்ப மக்காவுல ஹஜ்ஜாஜ் என்ன பண்றான்? முற்றுகையிட்டு மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. எத்தனை நாள் முற்றுகை? 7 மாசமா முற்றுகையிட்டு போர் நடக்குது. 7 மாசமா மக்காவை முற்றுகையிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹுவோட போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு காலகட்டம் வருது, காபா பக்கத்துல காபாவுக்குள்ள அந்த கல்லு தூக்கி வீசப்படுது. ஒரு நேரத்துல அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ன பண்றாங்க? மக்கா விட்டு வெளியேறிடுறாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைரும் அவருடைய ஆதரவாளர்களும் மக்கா விட்டு வெளியேறி போர் செய்யறதுக்காண்டி வர்றாங்க. ஏன்னா மக்கா எதுவும் ஆயிடக்கூடாது, மக்காவில் உள்ள மக்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானும் தன்னுடைய படையும் என்ன பண்றாங்க? மக்கா விட்டு வெளியே வந்து போருக்கு வந்துடுறாங்க. கடைசி அந்த போர்ல அப்துல்லா இப்னு ஜுபைர் எல்லாம் கொல்லப்படுறாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு கொல்லப்படுறாங்க. ஹிஜ்ரி 63. ஹிஜ்ரி 63 கொல்லப்படுறாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர்லாவுடைய ஹிலாஃபத் ஆட்சி என்ன பண்ணும்? 73. ஹிஜ்ரி 73 கொல்லப்படுறாங்க. அந்த அப்துல்லா இப்னு ஜுபைர்லாவுடைய ஆட்சி காலம் எத்தனை வருஷம் அப்படின்னா 9 வருஷம் கரெக்டா. அப்ப இதுக்கப்புறம் மக்காவுடைய ஆளுநராக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை நியமிக்கிறான். அங்குள்ள மக்கள்கிட்ட ரொம்ப கடுமையா என்ன பண்றான்? அவன் நடந்துக்கிறான்.
நிறைய சஹாபாக்கள்லாம் கொண்டிருக்கிறான். வரலாறு ரொம்ப மோசமான ஒருத்தன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். முதல்ல மக்காவில் அவனை ஆளுநரா நியமிச்சாங்க. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்றாங்க, ஈராக்குக்கு ஆளுநரா நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கூஃபாவில் அவனை ஆளுநரா நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பஸ்ராவுக்கு ஆளுநரா நியமிக்கிறாங்க. முதல்ல மக்கா, ரெண்டாவது ஈராக்கு, மூணாவது கூஃபா, நாலாவது பஸ்ரா. இந்த 4 இடத்துல அவன் பண்ண வேலை என்ன தெரியுமா? மக்களை நல்லா பயங்காட்டி அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு எதிராக யாராச்சும் வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப மோசமா காட்டினான். அவங்கள கொல்றது, அடிக்கிறது, குடும்பத்தார துன்புறுத்துறது. இப்ப இந்த நாலு இடத்துல போய் என்ன பண்றான், கடுமையான ஆட்சியெல்லாம் பண்ணி அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு எதிராக யாரும் என்ன பண்ணக்கூடாது, சூழ்ச்சி செய்யக்கூடாதுன்ட்டு ரொம்ப கடுமையா எடுக்கிறான். அதுதான் சொல்றான். சரி, புரிஞ்சா? இதுதான் 60ஆம் பக்கம் வரையும் வரக்கூடிய செய்தி. 60ஆம் பக்கத்துல வர்ற வரையும் அது அவனை 4 இடத்துல அவனை ஆளுநா நியமிக்கிறாங்க. ஒன்று மக்கா, இன்னும் இராக்கு, இன்னொன்று கூஃபா, நாலாவது பஸ்ரா. இப்ப அடுத்து புஹூருல் ஹவாரிஜ். ஹவாரிஜ்கள் வெளிவருதல். இப்ப ஷார்ட்டா விளங்கிக்கோங்க. அந்த முன்னாடி சொன்ன மாதிரி இல்ல, உள்நாட்டு போர் நிறைய அடிக்கடி வரும் அவங்களுக்குள்ள அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி உள்நாட்டு போர் வர்றப்ப ஹவாரிஜ்கள் என்ன பண்றாங்க, அப்துல் மலிக் இப்னு மர்வானை எதிர்க்கணும், அப்துல் மலிக் இப்னு மர்வானையும் அப்துல்லா இப்னு ஜுபரை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4 பேருடைய தலைமையில ஒரு டீம் ஃபார்ம் ஆகுது. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹுவையும் அப்துல் மலிக் இப்னு மர்வானையும் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக ஹவாரிஜிகள்ல 4 பேருடைய தலைமையில ஒரு டீம் உண்டாகுது. அந்த 4 பேர் யார் யார் அப்படின்னா, அந்த புஹூருல் ஹவாரிஜ்ல பாடம் இருக்கா, அந்த பாடத்துல 2வது லைன்ல பாருங்க கடைசியில, நாஃபி' இப்னு அஸ்ரக். நாஃபி' இப்னு அல் அஸ்ரக் இவன் ஒருத்தர். 2வது அல் கத்தரி இப்னுல் ஃபுஜாஅ. அல் கத்தரி இப்னு அல் கத்தரி இப்னு அல் ஃபஜாஅ. அல் ஃபஜாஅ. 3வது சாலிஹ் இப்னு முஸ்ரிஃப். சாலிஹ் இப்னு முஸ்ரிஃப். 4வது ஷபீப் இப்னு யஸீத். ஷபீப் இப்னு யஸீத். இந்த 4 பேர் போடலாம். மனுஷா இல்ல, முதல்ல யாரு வர்றா, நாஃபி இப்னு அஸ்ரக் இருக்கான். இவன் என்ன பண்றான்னு சொன்னா, நாஃபி இப்னு அஸ்ரக் என்ன பண்ணா, கூஃபாவுக்குள்ள தன்னுடைய ஆதரவாளர்களோடு நுழைஞ்சி கைதிகள் எல்லாத்தையும் விடுவிக்கிறான். சவாரிஜிகளை கைதியா இருப்பாங்கல்ல, சிறையெல்லாம் உடைச்சி தன்னுடைய கைதி சவாரிஜிகள்ல யாரெல்லாம் கைதியா இருக்கிறாலும் அவங்கள என்ன பண்ணா விடுவிச்சு சிறையிலிருந்து வெளியாக்கிடுறான். கூஃபாவுக்குள்ள தன்னுடைய அணியினரோட போய் அங்க உள்ள சிறையில யாரெல்லாம் சவாரிஜிகள் இருக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்றான், சிறையை உடைச்சி அவங்கள வெளியே கொண்டு வந்துடுறான். புரிஞ்சா? என்ன பண்றான், அடுத்து கூஃபால இருந்து நேரா பஸ்ராவுக்கு போறான். கூஃபால இருந்து நம்ம ஆதரவாளரோட பஸ்ராவுக்கு
போறப்ப அங்க வச்சு பஸ்ராவுல போர் நடக்குது. இவனுடைய அணியினருக்கும் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய தலைமையில் இருந்த முஸ்லிம் இப்னு அபீஸ் அப்படிங்கிறோட தலைமைக்கு கீழே போர் நடக்குது. இந்த நாஃபி இப்னு அஸ்ரக் மூலம் கூப்பாக்கு போனா அங்க உள்ள சிறையில உள்ள எல்லாத்துடைய ஆதரவாளர்களையும் சிறையை உடைச்சு விடுவிச்சிட்டான்ல. இப்ப அடுத்த எங்க போறான்? பஸ்ராவுக்கு போறான். அங்க வச்சு போர் நடக்குது. இவனுக்கும் யாருக்கு எதிரா? முஸ்லீமுக்கும் எதிரா. முஸ்லீம் இவனும் அபசன் இருக்கா. அந்த துஹூருல் ஹவாரிஜ் பாடத்துடைய கடைசி வரிய பாருங்க. ஹத்தா கத்தல நாஃபிய வ கத்தல முஸ்லிம் இப்னு அபீஸ் இருக்கா. அதான் நாஃபியாக்கும் அந்த முஸ்லிம் இப்னு அபீஸ். அந்த முஸ்லிம் அபீஸ்னா யாருன்னா உமையாக்களுடைய படை தளபதி, அதாவது அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய படை தளபதி. இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில போர் நடக்குது. இதுல என்னாச்சு? நாஃபியா கொல்லப்பட்டுறான், இவரும் கொல்லப்பட்டுறாரு. புரிஞ்சாமலாம்? ரெண்டு பேரும் கொல்லப்பட்டான். இப்பதான் பஸ்வரா நாட்டில் உள்ள மக்களுக்கு தெரியுது, ஆகா ஹவாரிஜ் எவ்வளவு மோசமானோம் அப்படின்னு. உடனே என்ன பண்றாங்க? பஸ்வராவில் உள்ள மக்கள்லாம் தங்களுக்கு தலைவரை யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அல் அஹ்னாப் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வீரமான ஒரு ஆளை எடுத்துக்கிட்டாங்க. இந்த 61ஆம் பக்கத்துல 4வது லைனை பாருங்க. அல் அஹ்னாப் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடியவரை எடுத்துக்கிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு? மிகப்பெரிய அளவுல வீரமான ஒரு ஆள். என்ன பண்றாரு? பஸ்ராவுல ஹவாரிஜுக்கு எதிராக போராடி போர் செஞ்சு எல்லா ஹவாரிஜையுமே பஸ்ரா விட்டு வெளியே அனுப்பிடுறாரு, கொலை செஞ்சு வெளியே அனுப்பிடுறாரு. இதுவரை விளங்கி சம்பளம். ஹவாரிஜ் 4 பேருக்கு சொன்னமா இல்லையா? அதுல முதல் மூத்து. இப்ப ரெண்டாவது என்னாச்சுன்னு சொன்னா, இந்த நாஃபி இப்னு அஸ்ரக் மூத்தா போனதுக்கு அப்புறம் ஹவாரிஜுடைய தலைவரை யார் வர்றா? அந்த கத்தரி வர்றான். இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, கத்தரியை பொறுத்த வரையும் மிகப்பெரிய ஒரு கவிஞரா இருந்த ஒரு ஆள். அந்த கத்தரி யாருன்னா மிகப்பெரிய ஒரு கவிஞர். அவன் என்ன பண்ணான்? தன்னைத்தானே அமீருல் முஃமின் அழைச்சிக்கிட்டான். அவன் யாரா? அமீருல் முஃமினுடைய தலைவர் என்று தன்னைத்தானே என்ன பண்றான்? அவன் அறிவிச்சுக்கிட்டான். அது மட்டும் இல்ல, அவன் ஒரு நாணயத்தை வெளியிட்டு அந்த நாணயத்துல அவனுடைய கோட்டாவே இருந்துச்சு. அவனோட பேரை பொறிச்சுக்கிட்டான். என்ன பண்றான்? ஹிஜ்ரி 66ல நாணயங்கள்ல தன்னுடைய பேரை பொறிச்சு வெளியிட்டான். நாணயங்கள்ல தன்னுடைய பேரை பொறிச்சு என்ன பண்றான்? அவன் வெளியிட்டான். இப்ப இங்க என்னாச்சு அப்படின்னா, முன்னாடி பார்த்தோம்ல, பஸ்வரா மக்கள் தங்களுக்கு யார தலைவர் எடுத்துக்கிட்டாங்க? யார் எடுத்தாங்க? அல் அஹ்னப் இப்னு கைஸ் எடுத்தாங்கல்ல. இவருடைய தலைமையில என்ன பண்றாரு? இவர் போர் செய்யறாரு. யாருக்கு எதிராக? அந்த கத்தரிங்களுக்கு எதிராக என்ன பண்றாரு? போர் செய்யறாரு. அவனை கொலை செஞ்சிடறாரு. ஹிஜ்ரி 77 அந்த போர் நடக்குது. அஹ்னப் என்ன பண்றாரு? பெரிய அளவுல ஒரு கத்தரிக்கு எதிராக போர் செஞ்சு ஹிஜ்ரி 77 அவனை கொலை செஞ்சிடறாரு. இப்ப 2 பேர் அவுட்டா ஹவாரிஜ்ல? மொத்தம் 4 பேர், 2 பேர் அவுட். இப்ப 3வது அடுத்து யார் வர்றா? சாலிஹ் தானே? ஓகே. அதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் வர்றான். யாருன்னா ஷபீப் இப்னு யஸீத்னு ஒரு ஹவாரிஜ். ஷபீப் இப்னு யஸீத். ஷபீப் இப்னு யஸீத். இவனும் ஹிஜ்ரி 77ல மூத்தா போறான். நதியில விழுந்து மூத்தா போறான். ஹிஜ்ரி 77ல நதியில விழுந்து மூத்தா போயிடுறான். அப்ப இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய நடவடிக்கையினால திருப்பி ஹவாரிஜுகளுடைய அந்த கிளர்ச்சிகள்லாம் முடுக்கப்படுது. ஹவாரிஜுகளுடைய அந்த கிளர்ச்சிகள் எல்லாம் என்ன ஆக்கப்படுது? ஒடுக்கப்பட்டுக்கிட்டே வருது.
ஏன்னா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இன்னொரு நல்ல காரியம் தெரியுமா, ஹவாரிஜெல்லாம் தேடி தேடி போய் கொண்டான், தேடி தேடி போய் கொலை செஞ்சான் ஹவாரிஜுகள். அதனால யார் எவ்வளவு பெரிய தலைவன் வந்தாலும் என்ன பண்றான், ஈஸியா ஹஜ்ஜாஜ் என்ன பண்ணுவான், தேடி போய் கொண்டுருவான். அதனால அவங்க என்ன பண்ண, கூஃபாலையோ பஸ்வராவிலையோ எங்கேயுமே தங்களால ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முடியல. இப்ப அந்த 4 பேர் மூத்தா போயிடுவாங்க. இதான் முக்கியமா. இப்ப அடுத்து பாருங்க 64ஆம் பக்கம். இதைத்தான் ஆக்சுவலா பிரீஃபா சொல்றாங்கலாம். ஹவாரிஜ்ல ஒவ்வொரு ஆள் எங்க போய் போர் செஞ்சா எப்படி மௌத்தாப்ப நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம எதை ஞாபகம் வைக்கணும்னு சொன்னா, ஹவாரிஜ்ல முக்கியமா 4 தலைவர்கள் வந்தாங்க. அந்த நாஃபி, இந்த கத்தரி, இந்த மாதிரியான ஆட்கள் வந்தாங்கல்ல, இந்த 4 பேருமே என்ன பண்றான், நாஃபியா மௌத்தா போயிட்டு அடுத்த தலைவர் யார் வர்றா, கத்தரி வர்றான். அவன் மௌத்தா போயிட்டு அடுத்த தலைவர் யார் வர்றா, அங்க உள்ளவன். நம்ம 4 பேர் வந்து எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஆனா எதுவும் என்ன ஆகல. கூஃபாவுக்குள்ள வர்றான், பஸ்ராவுக்குள்ள வர்றான். ஆனா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இருக்கிற வரையும் அவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் விரட்டி அடிச்சு கொலை செஞ்சிடுறாரு அந்த மாதிரி. அதனால ஹவாரிஜுடைய அந்த எழுச்சி வந்து குறைய ஆரம்பிச்சு, ஃபுல்லா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஃபிரகுல் ஹவாரிஜ் 64ஆம் பக்கம். ஃபிரகுல் ஹவாரிஜி வ தஆலிமு, ஹவாரிஜுகளுடைய பிரிவுகள் மற்றும் அவர்களுடைய கொள்கைகள். சரி போதும் சொல்லலாம், நெக்ஸ்ட் கிளாஸ் ஆகணும். அதை பார்த்து டவுட் நான் கேட்டது.